அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வடசென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தண்டையார்பேட்டையிலிருந்து 75 பேர் மக்களின் முதல்வருக்காக காசி யாத்திரை புறப்பட்டனர். அமைச்சர் திருமதி ப. வளர்மதி வழி அனுப்பி வைத்தார். வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அருள்மிகு பவானியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன், அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார், திரு டி. ஜி. வெங்கடேஷ் பாபு எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கோவிலிலிருந்து சுமார் 300 பேர் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றனர். சென்னை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் கொளத்தூரில் உள்ள தான்தோன்றியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மதுரா பெரும்பட்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் மேல பெருமழை ஸ்ரீ வேம்புடைய ஐயனார் ஆலயத்தில் மகா சாஸ்தா யாகமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றன. மாணவ மாணவிகளும் கழக தொண்டர்களும் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நடுப்பட்டி பாலம் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன.